ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, சாவாமை உடையவரே, சகலவான் சேனை தூதர்களும் ஆண்டவரே உண்மை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கின்ற இந்த நல்ல வேலையிலே ஆண்டவரே, சிறு குடும்பமாக ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிட எங்களை தந்தை கிருபைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறிய பிள்ளாவாக்கி அடிகளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த சிறிய ஜபத்தை இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் தவக்காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி இது ஒரு சண்டையின் 2ஆம் ஞாயிறு. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் நமக்கு செய்தியை கொடுக்கிறார். நம்ம ஆஷ் வெட்னஸ்டே அன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசி மூலமா பார்த்தோம். 5 சண்டையில இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நம்மளுக்கு அருளுரையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதை வேகமா பார்த்துட்டு அடுத்தது பெண்கள் ஞாயிறுக்காக நம்ம பார்க்கலாம். எரேமியா என்றால் ஃபர்ஸ்ட் எரேமியா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். எரேமியா என்றால் ஜெகோவா இஸ் ஹை, யாவே உயர்த்துகிறார், யாவே புகழுகிறார் என்று அர்த்தமா. அந்த ஆரம்ப பகுதியில கூட நம்ம பார்க்கிறோம், எகோவா அப்படின்னு தான் நம்ம பாடுறோம், எகோவா. இவர் பாத்தீங்கன்னா அழுகையின் தீர்க்கதரிசி, பாடுபடும் தீர்க்கதரிசி, ப்ராஃபெட் ஆஃப் டூம் என்றெல்லாம் இந்த எரேமியா அழைக்கப்படுகிறார். இவரோட அப்பா பேர் இல்கியா. இவர் ஆனதோத் ஊரை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாரு. இந்த எரேமியா புத்தகம் நம்மளோட பைபிள்ல 24வது புத்தகமா வருது. அதுக்கு அடுத்தது பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்துல 2வது தீர்க்க தரிசன புத்தகமா வருது. ஏசியாக்கு அப்புறம் எரேமியா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது தீர்க்க தரிசன கால அட்டவணையில பாத்தீங்கன்னா 10வது புக்கா இது எழுதப்பட்டுள்ளது. கிமு 678 இது எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது 52 அதிகாரம் இருக்குது. வசனங்கள் பாத்தீங்கன்னா 1362 வசனங்கள் இருக்குது. இதுல சென்ட்ரல் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்பு. அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. யோசியா, யோதாம், யோகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா என்ற 5 ராஜாங்கள் காலத்துல இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார் நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாவங்கள் ரொம்ப அதிகமா பெருகி இருந்தது. விக்கிரக ஆராதனை, நரபலி, உயிரோட மனுஷனை பலி செலுத்துறது, இச்சை, அயோக்கியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம், கள்ள சத்தியம், களவு என்ற கொலை பாதகங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமா போயிருந்தது, மிஞ்சி போயிருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தீர்க்கதரிசி ஆசாரியனை கூட இந்த பாவங்கள் எல்லாம் கரைப்படுத்தி இருந்ததாம். அடுத்தது வருஷம் கடவுளோட வார்த்தை இந்த எரேமியாவுக்கு வருது. அப்போ தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த செய்திகளை எரேமியா வாங்கி ஜனங்கிட்ட தைரியமா போய் பேசுறாரு. அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் அவனை எரேமியாவை சபித்தாங்க. அவனோட சொந்த ஊராரே அவனை கொன்று விடுவதாக அவனை வரைமுறுத்துறாங்க. அடுத்தது இவனை பொல்லாப்பின் தீர்க்கதரிசி என்று எல்லாரும் இந்த எரேமியாவை பரிகாசம் செய்யறாங்க. அவனை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கே அவங்க எல்லாம் செவி கொடுக்கிறாங்க. எரேமியாவை அவங்க கேட்கல. இப்படி இருக்கிற காலத்துலதான் கர்த்தரோட வார்த்தை முதல் முறையா எரேமியாவுக்கு வருது. அது எரேமியா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ கர்ப்பத்திலே வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை நியமித்தேன் என்று அழைக்கிறார். அதற்கு எரேமியா பயப்படுறாரு. ஐயோ, கர்த்தராகிய ஆண்டவரை நான் பேச அறியேன், நான் இளைஞன் என்று சொல்றாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, நான் இளைஞன் என்று நீ சொல்ல வேண்டாம். நீ உன்னை அனுப்பும் இடமெல்லாம் நீ போய் உனக்கு நான் கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ பேச வேண்டும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காப்பதற்கு நான் உன்னோடவே கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு. அதை சொல்லிட்டு கர்த்தர் நமது கையை நீட்டி வாயை தொட்டு அந்த வார்த்தைகளை எரேமியா வாயில வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கட்டவும், நாட்டவும் நான் உன்னை இன்று ஜாதிகளின் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்குரிய பகுதியில எரேமியா 26ஆம் அதிகாரத்துல 1 முதல் நம்ம பார்க்கும்போது யோயாக்கீம், யூத ராஜா யோசியாவுடைய குமாரன் யோயாக்கீம் அரசாண்ட வருஷத்துல மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இந்த எரேமியாவுக்கு வருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போய் கர்த்தருடைய ஆலயத்துல போய் நின்று தொழுது கொள்ள வருகிற எல்லா யூதருக்கும் நீ போய் தைரியமா போய் பேசு. நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட நீ விட்டு விடாத, ஒரு வார்த்தையை விட்டு விடாத. நான் உனக்கு கட்டளையிட எல்லா வார்த்தையும் நீ பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவங்க நீ சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்டு தம்முடைய தீய வழிகளை விட்டு அவர்கள் திரும்புவார்கள்.
அப்படி செய்தால் அவர்கள் செய்கைகளின் நிமித்தம், அவர்கள் தீமையின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்கை குறித்து மனம் வருந்துவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. அவங்க பேசும்போது, என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின் படி நீங்க கேட்கவும் வேண்டும், நீங்க கேளாமல் போனால் இந்த இடத்த நான் ஒரு சாப சொல்லாக்குவேன்னு சொல்றாரு. அப்ப எரேமியா சொல்றது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜனங்கள், ஆசாரியர், தீர்க்கதரிசர் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எரேமியா அங்க நின்று சர்ச்சில் நின்று பேசிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரை பேசி முடிச்ச உடனே அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சகல ஜனங்களும் அவரை பார்த்து நீ சாகவே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ஜனங்கள் எல்லாரும் எரேமியாவுக்கு விரோதமா தேவாலயத்துல மறுபடியும் விரோதமா கூடினார்கள். இந்த மனுஷன் கட்டாய தண்டனைக்கு ஆளாக வேண்டும்னு சொல்றாங்க. எரேமியா அதை கேட்டு தைரியமா பதில் சொல்றாரு. நீங்கள் கேட்ட இந்த எல்லா வார்த்தைகளையும் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்றதுக்கே என்னை அனுப்பினார்னு சொல்றாங்க. ஆகவே நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் உங்கள் நடக்கைகளையும் சீர்படுத்தி கடவுளாகி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது கர்த்தர் ஒருவேளை தாம் சொன்ன நினைத்த, தாம் பிளான் பண்ண நினைத்த அந்த தீங்குக்கு விரோதமாய் நினைச்சு மனம் வருந்துவார்னு சொல்றாங்க. அதே மாதிரி எரேமியா 7:3 கூட இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்துங்கள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பேசுறாரு 14வது வசனத்துல, இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வையில் நலமும் நியாயமுமாய் இருப்பதை எனக்கு செய்யுங்கள். அப்படி ஒரு காரியத்தையும் நீங்க திட்டமா அறிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நீங்க என்னை கொண்டு போட்டால் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் உங்கள் குடிகள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் நீங்கள் சுமத்தி கொள்வீர்கள்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் காதுகள் கேட்கும்படி மெய்யாகவே கர்த்தர் என்னை உங்களிடம் அனுப்பினார்னு தைரியமா பேசுறாரு. பாருங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த லென்ட் சீசன்ல கூட, இந்த தவக்காலத்துல கூட நமக்கு எச்சரிக்கையா சொல்றது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் தி எரேமியா புத்தகமே. அதுக்கு அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-35 வரைக்கும் பார்க்கும்போது, சில பரிசேயர் ஏசாமி கிட்ட சொல்றாங்க, அந்த ஏரோது கொலை செய்ய உங்களை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா தைரியமா சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாடணும், அதுக்கப்புறமா தான் நான் முற்றுப்பெறுவேன் என்று அந்த நரி கிட்ட போய் சொல்லுன்னு தைரியமா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த எருசலேமை பத்தி மனஸ்தாபப்படுறாரு. எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களை கோழி தன் குஞ்சிகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமும் நான் மனமாயிருந்தேன், நீங்களோ மனமில்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுறாரு. அவரு கூட தைரியமா அங்க பேசுறாரு. அடுத்தது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் தான் கொடுக்கப்பட்ட வசனம். அதுல முழுவதும் பார்க்கும்போது அதுல ஒரு எரேமியா பேசுறது மாதிரியே இருக்கும். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்தார் என்று அறியுங்கள் என்று சொல்றாரு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்னை கேட்பார். அடுத்தது 4:4 பயந்திருங்கள், பாவம் செய்யாதிருங்கள் என்று படுத்திருக்கையிலே உங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்து கொண்டு அமர்ந்திருங்கள்னு சொல்றாரு. நீதிக்குரிய வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள்னு சொல்றாரு. அடுத்தது பிலிப்பு புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம்ல இருந்து லெட்டர் வாங்கிக்கிட்டு அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போற வழியில தான் இயேசுவால தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். என்கவுண்டர் பண்ணப்படுகிறார். அந்த இடத்துல புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிலிப்பு திருச்சபைக்கு, இந்த பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது என்னை போல நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. முதல்ல அவர் கெட்டவரா இருந்தாரு. இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் ரொம்ப நல்லவனா இயேசுவ மாதிரியே வாழ்ந்து என்னை போல நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அடுத்தது 2வதாக பார்க்கிறோம், மாதிரி காட்டுகிறவர்களை கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. அடுத்தது 3வதாக, நம்முடைய ஜனசமூக ஸ்லாக்கியம் பரலோகத்துல இருக்கிறது. ஜனசமூக ஸ்லாக்கியம்னா என்னது? குடியுரிமை. நமக்கெல்லாம் இங்க இந்தியாவில சிட்டிசனா இருக்கிறதுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய ஜனசமூக ஸ்லாக்கியம் எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்குது. நம்ம இயேசுவின் பிள்ளைகளா ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானத்தின் மூலமா நம்ம ஞானஸ்நானம் பெற்றவுடனே நம்மளோட பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்னா கடவுளுடைய பிரஜைகளாய் பரலோக ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்க நம்ம பேரு. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு. அடுத்தது நமது தாழ்வான சரீரத்தை தமது மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு சுவாமி வரப்போறாரு. அவர் நம்ம எல்லாரையும் தாழ்வான சரீரத்தை அவருக்கு உகந்த பாத்திரமாய் மறுரூபப்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கு அடுத்து நான் பார்க்கிறேன் ஒரு சில கேள்விகள். இன்னைக்கு மாதர்கள் ஞாயிறா இருக்கிறதுனால 5 கேள்விகள் கேட்கிறேன். நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நான் எனக்கு ஈஸியா இந்த பிரைஸ் நான் கொடுக்க ஈஸியா இருக்கும். அடுத்தது நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி பார்க்கலாம். இந்த பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எல்லாரும் விலா எழுப்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாம் வந்து மண். ஆதாம்னாலே மீனிங் வந்து என்னது? மண். அடுத்தது வந்து பெண்கள் வந்து விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட போன். அப்போ எலும்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். மண்ணை கம்பேர் பண்ணும்போது எலும்புல இருந்து எடுத்திருக்காரு. இவர் நான் நிறைய பேசல. அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். பைபிள்ல 2 புஸ்தகங்கள் பெண்கள் பெயரிலே எழுதப்பட்டுள்ளது. அவை யாவை? சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. ரூத், எஸ்தர். பைபிள்ல 2 புஸ்தகங்கள். அடுத்தது ஒரு புஸ்தகம் ஒரு பெண்ணுக்காகவே எழுதப்பட்டுள்ளது. ஒரு புஸ்தகம் ஒரு பெண்ணுக்காகவே எழுதப்பட்டுள்ளது. தெரியலீங்களா? ஒரு புஸ்தகம் ஒரு 2 யோவான் அம்மாள். 2 யோவான் அம்மாளுக்காகவே எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின். இன்னொரு புஸ்தகத்தை எழுதும் போது ஒரு பெண்ணோட பேரை சேர்த்து சொல்றாரு. அது என்ன புஸ்தகம் தெரியுங்களா? பவுல் வந்து எழுதுறாரு. அத பிலமோனுக்கும் அவனோட மனைவிக்கும் எழுதுறாரு. அதாவது அப்பியாள். இந்த புஸ்தகம் அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, அது கூட இந்த அப்பியாள்ன்ற லேடி பேரும் சேர்ந்து வருது. சரி, ஓகே. அடுத்தது நீதிமொழிகள் இருக்கு இல்லைங்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் யார் யாருக்கு எழுதப்பட்டது? 31ஆம் அதிகாரம் யார் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? பெண்களுக்காக. அது வந்து யார் எழுதினாங்க? அந்த ராஜா லெமுவேல் ராஜா. வெரி குட். லெமுவேல் ராஜாவுக்கு அவனோட தாய் எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது மத்திய 1ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 1ஆம் அதிகாரத்துல எத்தனை பெண்கள் இடம்பெற்றுள்ளாங்க? அவங்களோட பேர் வச்சு 4 நானே சொல்லிட்டேன். 4 பெண்கள். அவங்க பேர் சொல்ற தெரியுங்களா? மத்திய 1ஆம் அதிகாரத்துல ஏசுவாமியினுடைய வரலாறு குறிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 4 பெண்கள் இருக்குது. அவங்க யாரு? நீங்க சத்தமா பேசணும், இல்லை எனக்கு கேட்கல. 4 பெண்கள். நம்ம உபவாச ஜபத்திலே சொல்லியிருக்கோம். பிரதர் டென்னர்ஸ் சொல்லியிருக்காரு 4 பெண்கள். ராகாப்பு, தாமார், ரூத், இன்னொன்னு மரியாள். இயேசுவை பெற்றெடுத்த மரியாள். ஓகே. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பைபிளை இன்னும் ஆழ்ந்து அதிகமா சிந்திச்சு படிக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த நீதிமொழிகள் வந்து 31 அதிகாரம் இருக்கு. நம்ம சர்ச்சில தான் ஒரு மேரேஜ் நடந்தது. அதுல வந்து ரிசப்ஷன்ல ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஐயர் சொன்னாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது பாருங்க, ஒரு மாசத்துல 31 நாட்கள் இருக்கு. அப்போ நீங்க 31 நாள் ஒரு ஒரு அதிகாரம் நம்ம வந்து படிச்சு அதில் உள்ள ரகசியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்திரீகள் அந்த பெண்களை பத்தி ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாமே பார்க்கலாம். எபேசியர்கள், அந்த எபேசியர்கள் பட்டணத்துல வந்து ஒரு பெண்ணையே வழிபட்டாங்க. அந்த பெண் பேர் வந்து அர்த்தமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய பேர் பாக்கியவதிகளா இருக்காங்க. அதாவது லேயாள், ரூத்து, யாகேல், மரியாள், இவங்க எல்லாம் பாக்கியவதிகளா இருக்காங்க. அடுத்தது இயேசுவே மேசியா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சமாரிய பெண் ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாருக்கும் போய் சொல்றா. அடுத்தது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல காட்சி அளிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ரோமர் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல எத்தனை பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 10 பெண்களோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பெப்பேயாள், பிரிஸ்கில்லாள், மரியாள், யூனியாள், திரிபோனாள், திரிபோசாள், பெர்சியாள், ரூபையின் தாய் யூலியாள், நேரையின் சகோதரி என்று. அதுக்கடுத்தது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார்? மரியாள். ஸ்திரீகளுக்குள்ளே மரியாள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம காணப்படுறோம். அதுக்கு அடுத்தது பெண் தீர்க்கதரிசினி நிறைய பேர் இருக்காங்க. அதை நானே சொல்லிடுறேன். தெபோராள், மிரியாம், உளுத்தாள், பிலிப்பு அப்படின்றவருக்கு 4 பெண்கள் அவங்களும். அப்புறம் நோவாதியாள், அன்னாள், இப்படி
இப்படி எல்லாம் இருக்காங்க. அடுத்தது ஸ்திரீ ஆனவள் புருஷனின் மகிமையாய் இருக்கிறாள். நல்ல மனைவி புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். மனைவியை கண்டடைவன் வாழ்வை கண்டடைகிறான் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிகள். கடைசி அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது அவர் தான் மணவாளன், நம்ம எல்லாம் மணவாட்டி. அப்போ மணவாளன் வரும்போது நம்ம எல்லாரும் ரெடியா, ஆர் யூ ரெடி அப்படின்னு நம்மள கேட்கிறாரு. நம்ம ஆயத்தமாகணும். இந்த ஆயத்தம் ஆகக்கூடிய இடம் தான் இந்த சபை. ஸோ நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஆயத்தமாகணும். அதை பத்தி நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அடுத்தது நல்ல மனைவியை கண்டுபிடிப்பவன் யார்? டேஷிலும் அவள் அதிக அருமை, பகலத்திலும் அவள் அதிக அருமைன்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணை புகழ்ச்சிக்குரியவள் அப்படின்னு பார்க்கிறோம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஞானமுள்ளவர் தன் வீட்டை கட்டுவாள். இயேசுதான் ஞானம். அப்ப இந்த ஞானமாகிய இயேசு நமக்குள்ள இருக்கும்போது எல்லாமே சந்தோஷம், எல்லாருமே கடவுளுக்குள்ள வளருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வேகமா எல்லா பெண்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ரெண்டா நம்ம டிவைட் பைபிள்ல பார்த்தா கிட்டத்தட்ட 330 பெண்களோட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பெண்களோட பேர் எழுதாமையே இருக்குது. அப்புறம் நம்ம இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது பழைய பாட்டு பெண்கள், புதிய பாட்டு பெண்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நல்ல பெண்கள், கெட்ட பெண்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டைம் இல்லாததுனால நம்ம நல்ல பெண்களை பத்தி வேகமா பார்த்துக்கலாம். நல்ல பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு வேகமா பார்க்க முடியுமோ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூமி சீர்கெட்டதா இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பூமி ரொம்ப சீர்கெட்டு போயிருந்தது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நீதிமானா இருக்கிறாரு. நீதிமானா இருந்தாரு. தன் காலத்தவர்கள் உத்தமன் நோவா. நோவா தான் நீதிமான், தன் காலத்தவர்கள் உத்தமன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடவுளோடு நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடவுள் இந்த உலகத்தை நான் ஏன் படைச்சேன்னு மனஸ்தாபப்பட்டார் என்று நம்ம பாவங்கள் மிகவும் அதிகமா பெருகி பூமி சீர்கெட்டு போய் இருந்ததா நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நோவாவோட மனைவி சேம், காம், யாபேத் என்பவர்களோட மனைவிகள் மட்டும் அவங்கள மாதிரியே, அவங்க நோவா மாதிரியே எல்லாரும் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. அதனால பெரிய அழிவிலிருந்து அவங்க எல்லாரும் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் சிப்பிரால் பூவாள். யாத்திராகம புத்தகத்துல வருது. இந்த சிப்பிரால் பூவாள் 2 பேருமே மருத்துவச்சிகள்னு பார்க்கிறோம். இந்த 2 மருத்துவச்சிகளும் கடவுளுக்கு பயந்தவர்களா இருக்கிறாங்க. பார்வோன் ராஜா சொன்னாரு இந்த மாதிரி ஆண் பிள்ளைகளானால் அதை எல்லாத்தையும் கொலை பண்ணி போடுங்கன்னு. ஆனா இவங்க 2 பேருமே கடவுளுக்கு பயந்ததுனால அந்த மாதிரி செய்யல. அப்ப ராஜா கேட்கிறாரு, ஏன்னா இது இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க கொடுக்குற ஆன்சர் பாருங்க. எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள் போன்றதல்ல, அவங்க எல்லாரும் பலமுள்ளவர்கள். நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் பிரசவித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால கடவுள் மிகுந்த தயை பாராட்டினார். அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் தலைக்கும்படி செய்தார். தயை பாராட்டினார், குடும்பங்கள் எல்லாம் தலைக்கும்படி செய்தார். இதெல்லாம் என்னது? கடவுளுக்கு பயந்ததுனால. அதே மாதிரி நம்மளும் வாழ்வோம். அடுத்தது இந்த 2 பேரோட பெண்களோட பேரும் சிப்பிரால், பூவாள். இவங்க 2 பேரோட பேரும் மெடிக்கல் ஹிஸ்டரியில வரும்படி கடவுள் கிருபை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி பைபிள பார்த்தா எல்லாரும் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவங்களோட தாய். மோசையோட அம்மா பேர் என்ன? மோசையோட அம்மா பேர் என்ன யாருக்கா தெரியுங்களா? அவங்க அம்மா பேர் ஏகோபோத். சோ மோசையோட அம்மா பேர் ஏகோபோத். அந்த அம்மா கூட பாருங்க 3 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களால வளர்க்க முடியல. அதனால தண்ணியில விட்டுறாங்க. சுருக்கமா சொல்றேன். தண்ணியில விடும்போது அங்க இருந்து அவங்க அக்கா மட்டும் தன்னோட தம்பிக்கு என்ன ஆகுதுன்னு ஓடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அங்க உள்ள அந்த ராஜாட்டி, நமக்கெல்லாம் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். அக்கா பேர் மிரியாம். அந்த பார்வோனோட மகள் அந்த குழந்தை மேல இரக்கமுற்று காப்பாற்றுறாங்க. பார்வோன் ராஜா கொலை செய்ய திட்டமிட்டார். ஆனா சிப்பிரால் பூவாள் மூலமாக கடவுள் அவங்கள காப்பாற்றினார். மருத்துவச்சிகளால காப்பாற்றப்பட்டார்கள். அடுத்தது அம்மா அவ்வளவுதான் முடியாது போலன்னு விட்டுடுறாங்க. ஆனா அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவோட ஃபேஸ், அந்த பார்வோன் மகளுடைய ஃபேஸ் அந்த குழந்தை பார்த்தோன்னே இறக்க முடியுது. ஓகே, ஃபேஸ் நல்லா இருக்கு. ஃபேஷியல் ரியாக்ஷனை வச்சு அந்த சின்ன பாப்பா கண்டுபிடிச்சு ஓகே உடுன்னு ஓடி போய் கேக்குது, நான் போயிட்டு அதுக்கு பால் கொடுக்க அம்மாவை கூட்டிட்டு வரட்டான்னு.
அதே மாதிரி போய் அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வருது. சரி வளர்த்து கொடு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி, இது எல்லாமே கடவுளோட பிளான் தான் இல்லைங்களா? ஸோ கடவுள் மோசேயா பாதுகாத்து அவரை பெரிய ஒரு அந்த என்ன சொல்றது தலைவரா லீடரா அவர் வந்து தேர்ந்தெடுத்து அந்த எகிப்துல இருந்து விடுதலை பெறும்படியாக செய்தார். அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் எல்லா கேரக்டரும் இல்லை இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒன்னு இருக்கு பாசிட்டிவ் கேரக்டர், அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகாப் வேசி எரிகோக்கு வேவு பார்க்க 2 பேர் போறாங்க. கானான் தேசம் பாலும் தேனும் நான் வழிந்தோடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட அவங்க செக் பண்றதுக்கு 2 பேர் போறாங்க. அப்ப போகும்போது அந்த எரிகோ ராஜாக்கு தெரிய வந்துருது. என்னடா 2 பேர் எரிகோ ராஜாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஆள் அனுப்பி கேட்கறாங்க. அப்ப அந்த எரிகோ ஸ்திரீ வந்து சொல்றாங்க, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் உங்கள் கடவுளாகி கர்த்தரே கடவுள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி எரிகோவும் அந்த கோட்டை எல்லாம் அழியும் போது இந்த ராகாப் வேசியும் அவங்களோட குடும்பமும் காப்பாற்றப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்தது பார்க்கிறீங்கன்னா கொடுக்கணும். அதாவது சரப்தா ஊர் விதவை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எலியா வந்து கேட்கும் போது ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயிலே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் தண்ணி கேட்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபுட்டு கேட்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு. அதை போய் ஃபர்ஸ்ட் எனக்கு செஞ்சு கொண்டு வாங்குறாரு. அதே மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா பானை மழை பெய்யும் வரைன்னு போட்டிருக்கு. மழை பெய்யும் வரை அவங்க சாப்பிட்டாங்க. கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை, மா வந்து கம்மியாகவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊழியக்காரருக்கு நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது கடவுளோட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த சரப்தா ஊருடைய அந்த விதவையினுடைய மகள் வந்து ஒரு நாள் கொடியை வியாதிப்பட்டு மறிச்சு போயிடுறான். அதே மாதிரி கடவுள் எலியா மூலமாக அந்த குழந்தைக்கு சுகம் கொடுக்கிறாரு, அதாவது உயிரோடு எழுப்பப்படுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து சூனேம்பூர் ஸ்திரீ எலிஷா. இந்த இடத்துல போஜனம் பண்ண வாங்க அப்படின்னு ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம். யார? ஊழியக்காரராகிய எலிஷாவை போஜனம் பண்ண வாங்க அப்படின்னு ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அப்புறம் தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க, அவருக்கு ஒரு ரூம் கட்டி தரலாம், அவர் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுல தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாக்காக ஒரு ரூமே தன்னோட மாடி மேல ஒரு ரூம் கட்டி தராங்க. அப்புறம் டேபிள், சேரு, கட்டில், லைட்டு எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. அப்போ எலிஷா வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுல தங்குவாரு. அதுக்கப்புறமா அந்த கேயாசி தன்னோட வேலைக்காரர் கேயாசியை கூப்பிட்டு அவளுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கிறாரு. அப்போ கேயாசி சொல்றாரு, இல்ல அவளுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே அப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது சொல்றாங்க, அடுத்த வருஷம் நாங்க வருவோம், அப்போ உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி பிள்ளை பிறக்குது, வளருது, கொஞ்சம் நல்லா பெருசாயிட்டு அப்புறம் ஒரு நாள் ஐயோ என் தலை அப்படின்னு சொல்லி அழுந்து அப்படியே கீழே விழுந்து மறிச்சு போகுது. மத்தியானம் வரைக்கும் பாக்குறாங்க, மறித்து போகுது. அப்புறமா அந்த எலிஷா மூலமா கடவுள் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஊழியக்காரருக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்ற அந்த மீனிங்ல நம்ம இதை பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு தீர்க்க தரிசனி, அவ பேர் வந்து உள்தாள்னு ஒரு தீர்க்க தரிசனி இருக்காங்க. அவங்க வந்து வஸ்திர மந்திர விசாரணைக்காரனின் மனைவி. இவன் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா கடவுள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா செய்ய போகிற அந்த தீங்க குறித்து ஆசாரியனாகிய இல்கியா, அக்கிகாம், அக்போர், சாப்பான், ஆசா, தீர்க்கதரிசியாகிய ஆசா, இவங்க எல்லார்கிட்டையும் போய் தைரியமா நின்று கடவுள் செய்யக்கூடிய அந்த தீங்கை குறித்து, இஸ்ரவேல் மேல செய்யக்கூடிய தீங்கை குறித்து தைரியமா பேசுறாங்க. அப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன சங்கத்தாரில் ஒருவனுடைய மனைவி அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களுக்கெல்லாம் பேருங்கெல்லாம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் நல்லவராக தான் இருந்திருக்காரு, ஆனா கணவன் வந்து கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போறாரு. அப்ப கடன்காரர் எல்லாரும் வந்து அந்த பிள்ளையாவது எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த லேடி வந்து ஓடி போய் எலிஷா கிட்ட கேட்கிறாங்க, பிள்ளைய கூட கேட்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவர் வந்து சொல்றாரு, நீ போயிட்டு பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ அதுகிட்ட அவங்க சொல்றாங்க, ஒரே பாத்திரத்துல எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னு. அப்போ போயிட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரம் வாங்கிவான்னு சொல்றாங்க. வாங்கிட்டு அந்த பிள்ளை ஓடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைக்கிது. அப்போ இந்த எலிஷா கிட்ட சொல்லும் போது எலிஷா சொல்றாரு, எல்லா பாத்திரத்திலையும் அந்த இருக்கிற எண்ணெயை ஊத்துன்றாங்க.
அப்போ எல்லாம் ஊத்துறாங்க. ஊத்திட்டு எல்லாம் போய் வாங்கிப்பா, இன்னும் வாங்கிப்பா, எல்லாம் பாத்திரம் வாங்கி வந்து ஊத்துறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா பாத்திரமே இல்லை. அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த எண்ணெய் வர்றது நின்றுடுது. அதுக்கப்புறம் எலிசா கிட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் விற்று உன்னோட கடனை அடைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம் ஜபம். நம்ம வந்து ஜபம்னாலே நம்மளுக்கு யாரு ஞாபகம் வருது? ஜபம்னா யாரு? அன்னாள். சரிங்களா? இந்த அன்னாளை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் பழைய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜெபிக்கிறவங்க தான். இந்த அன்னாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை இல்லை அவங்களுக்கு. அந்த ஃபுல் கதை நான் சொல்லல, கொஞ்சமா தான் சொல்றேன். ஸோ அன்னாள் வந்து பிள்ளை இல்லை, அவங்களுக்கு வந்து மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் செய்யறாங்க. அப்போ ஏலி கேட்கும் போது, எது வரைக்கும் நீ குடித்து வெறுத்திருப்பாய்ன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் குடிக்கல, நான் இருதய மன கிளேசம் உள்ளவன், என் விசாரமும் என் சஞ்சலமுமே என் கிளேசமுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏலிகிட்ட சொல்றாங்க. கடவுள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் அவருக்கு வந்து ஒரு சாமுவேலை கொடுக்கிறாரு. அந்த சாமுவேல் தான் முதல் இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியா கடவுள் நம்மை ஆசீர்வதிச்சு, தான் முதல் பெயர்ஷபா மட்டும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா அவரை வந்து ஆசீர்வதிச்சார். அது பத்தாதுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து அவர்களை ரொம்ப ஆசீர்வதிச்சார். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இன்னும் அடுத்தது நம்ம லைனா அப்படியே பழைய பாட்டுல இருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து எஸ்தர். நம்ம எல்லாருக்கும் எஸ்தர்னா யாருன்னு தெரியும் இல்லைங்களா? இந்த ஆமான் வந்து ஒரு பிளான் போடுறாரு. அதாவது பூர் என்ற சீட்டு போடுறாரு. அந்த பூர் என்ற சீட்டு போடும்போது அதார் மாதம் ஆகிய 12வது மாதம் 13ஆம் தேதியில விழுது. அந்த ஒரே நாள்ல சகல யூதரும், அங்க இருக்கிற எல்லா 127 நாட்டுல பிளஸ் அங்க இருக்கிற எல்லா யூதரும் ஒரே நாள்ல கொல்லப்படணும் அப்படின்றதுதான் அந்த ஆமான் போட்ட திட்டம். இந்த திட்டத்தை வந்து மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க. எஸ்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற யார் மூலமாவது வரும். ஒருவேளை கடவுள் உன்னை உயர்த்தி இருக்கிறது இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த எஸ்தர் கேட்டு, ஓகே, நானும் என்னோட தாதிமாரும் அரண்மனையில உபவாசம் செய்வோம் 3 நாள். அன்னம் பானம், அன்னம்னா என்ன? ஃபுட்டு, பானம்னா தண்ணி. ஸோ ரெண்டுமே இல்லாம 3 நாள் தொடர்ந்து உபவாசிக்கிறாங்க. அதே மாதிரி நீரும் போய் எருசலேம்ல அங்க இருக்கிற எல்லா யூதருக்கும் போய் சொல்லுங்க, உபவாசம் செய்ய 3 நாள், நானும் உபவாசம் செய்யறேன். அதுக்கப்புறம் சட்டத்தை மீறி ராஜா கிட்ட போறேன்னு சொல்லி போறாங்க. அதே மாதிரி அங்க போய் அந்த காரியமோ மாறுதலாய் முடிந்ததுன்னு பார்க்கிறோம். காரியமோ மாறுதலாய் முடிந்தது. ஆமான் போட்டது பூர் என்ற சீட்டு போட்டாரு. 12ஆம் மாதத்துல விழுது. அந்த ஒரே நாள்ல யூதர்களை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க இல்லைங்களா எதிராளிகள். ஆனா இந்த காரியம் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. அங்க என்ன ஆகுதுன்னா, எதிராளிகளை வந்து யூதர்கள் மேற்கொள்ளும்படி கடவுள் செய்தார். இந்த ராஜாட்டி போய் பேசி அவங்க கிட்ட 3ஆம் மாசத்திலேயே பர்மிஷன் வாங்கிடுறாரு. பர்மிஷன் வாங்கி லெட்டரை எழுதி ராஜாவோட சீல் போட்டு அனுப்புறாங்க. வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மேல கொடுத்து அனுப்புறாங்க. அஞ்சக்காரர் கையில கொடுத்து அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் அந்த நாட்டுகளுக்கு போய் சேர்ந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைச்சது. அதே மாதிரி அந்த நாள் வந்தது. அந்த நாள்ல காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது எல்லாரையும் வந்து யூதர்கள் மேற்கொண்டார்கள்னு பார்க்கிறோம். அவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைச்சது இந்த எஸ்தர் மூலமாக கடவுள் கொடுத்தார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பூர் என்றது சீட்டு. அந்த பூர் என்ற சீட்டு போட்டதுனால அதை வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை பேரு தான் பூரிம். பூர் என்றது சீட்டு, அதார் என்றது மாதம், பூரிம் என்றது பண்டிகை. இது வரைக்கும் அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கலாம், மனோவாவின் மனைவி. ஸோ மனோவாவோட மனைவி பேர் வந்து போடல. இவங்க வந்து தூதன் வந்து அவங்களுக்கும் குழந்தையே இல்லை. ஸோ தூதன் நேரம் வந்து மனோவா கிட்ட வந்து மனோவாவோட மனைவி கிட்ட தான் வந்து சொல்றாரு, நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாயின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கணவன் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கடவுளோட தூதன் வந்து சொல்றாங்கன்னு. அப்ப அவங்க ஓகே, அடுத்த முறை வரும்போது அவங்க 2 பேருமே சேர்ந்து தூதன் கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாங்க. நம்ம எல்லாம் கேட்கிறோமா? நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் போது, இல்ல இன்னொரு குழந்தை வரப்போகுது, நான் கடவுளே இந்த குழந்தைக்கு நான் என்ன செஞ்சு தரணும், எப்படி நான் அதை வளர்க்கணும்னு நம்ம கேட்டோமா? கேட்கறது இல்லை. நம்மளும் கேட்கணும் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு. அப்ப நான் ஒருவேளை நீ வர வரைக்கும் நான் இருந்தா கூட நீ கொடுக்க போடுகிற அந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த தூதன். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ பலியிடுறத பலி செலுத்துன்னு சொல்றாரு. அடுத்தது உங்களுடைய நாமம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அது அதிசயமான நாமம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய அதிசயமே நடக்குது பாருங்க. தூதன் தகன பலி செலுத்தும் போது அந்த எரிகிற அக்னி ஜுவாலை மூலமா அப்படியே ஏறி போயிடுறாரு. அதுக்கப்புறமா கடவுளை கண்டோமே, நம்ம சாக போறோம், நம்ம சாகிறது நிச்சயம்னு அந்த மனோவா சொல்றாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, பயப்படாதீங்க, அவர் ஒருவேளை கடவுள் நம்மளுக்கு சொன்னார் இல்ல, பிள்ளையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். அப்படி இருக்கும் போது அவர் தான் நம்மளுக்கு பிள்ளை கொடுக்க போறாரு இல்ல, நம்மளை கொலை பண்ண மாட்டாரு, தைரியமா இருங்க, இந்த போஜன பலி இந்த பான பலி எல்லாம் அவர் அங்கீகரிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி மனோவாவின் மனைவி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய பாட்டுக்கு இப்ப வரலாம். புதிய பாட்டுல எலிசபெத். இந்த எலிசபெத் ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. சகரியா எலிசபெத் 2 பேரும் வயதானவர்கள், கடவுளுக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள், சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிள்ளை இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். இருவருமே மலடி. அங்க காபிரியல் தூதன் பேசி இயேசுவுக்கு முன் தூதனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் வனாந்தரத்துல கூப்பிடுறதுடைய சத்தம்னு பார்க்கிறோம். அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவனே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மரியாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், காபிரியல் தூதன் சொல்றாரு, மரியாள் கிட்ட பேசும்போது கிருபை பெற்றவளே வாழ்க அப்படி சொன்ன உடனே மரியாள் கூட ஒரு பயம் வருது, கலக்கம் வருது. அப்ப உடனே மறுபடியும் தூதன் பேசுறாரு, மரியாளே பயப்படாதே, நீ கடவுளிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்புறம் கடைசியில இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியலேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, உன் இனத்தாலாகி எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. உடனே அவங்க தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறாங்க. 38வது வசனத்துல, இதோ நான் கர்த்தரின் அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மரியாதை வேகமா எழுந்து போய் அந்த மலை நாட்டுக்கு ஓடி போய் அந்த எலிசபெத் கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப பேசும்போது அவங்க வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை துள்ளிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் எலிசபெத்தும் மரியாதை வாழ்த்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மரியாள்னா கிரேக்க மொழியில கண்ணீர் என்று பொருள். அடுத்தது எனக்கு பிரியமானவள் என்று பொருள். அடுத்தது நம்ம ஒரு குட்டி ஊர், அந்த ஊர் பேரு பெத்தானியா. அந்த இடத்துல லாசரு, அவங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, அவங்க ஒரு அண்ணா, ஒரு லாசரு, மத்தாள் மரியாள் மட்டும் இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஏசாமி எப்பவுமே அவங்க வீட்டுக்கு போய் வருவாரு. அந்த இடத்துல இயேசு வந்துட்டாரு அப்படிங்கிற உடனே மரியாள் வேகமா அவர் பாதத்தடியே உட்கார்ந்து அவர் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப ஏசாமி சொல்றாரு, தேவையானது கொஞ்சமே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்றாரு. ஆமா, இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தையாக இயேசுவை நம்ம கேட்டு அதன்படி செய்யும் போது பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு நிச்சயம் இல்லைங்களா? அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் நம்ம ஆயத்தமாகணும். அடுத்தது லாசரு மறிச்சிட்டாரு. அப்ப கூட மாத்தாள் ஓடி போய் பேசுறா, இயேசு 4 நாள் கழிச்சு வர்றாரு. அந்த கதையில நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல பாருங்க, மரியாளை போய் கூட்டிட்டு பண்றாரு. மரியாள் குடுகுடுன்னு ஒளியான ஏசாமி காலில் விழுறா. மறுபடியும் அவரோட பாலிட்ட தான் அவர் தெரிந்து கொள்றார். அந்த இடத்துல சொல்றாரு, அவர் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறுத்துறார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பரிமள தைலம் பூசிய மரியாள். இந்த இடத்துல கூட 300 தினாரியத்துக்கு வித்து அந்த பரிமளத்தை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, பாவிகள், அந்த ஏழைகள் எப்பவுமே உங்க கூட இருக்காங்க, நானும் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, கண்ணீரால் ஏசாமி உள்ள வந்ததுல இருந்து தன்னோட பாதத்துல கண்ணீர் வடிக்கிறார். அதுக்கப்புறம் தலைமயிரை எடுத்து அந்த அவரோட பாதத்தை அந்த கண்ணீரை துடைக்கிறார். பாருங்க, 2வது கண்ணீரால்
தலைமையில தொடங்கிறா. மூணாவது ஓயாமல் முத்தமிட்டாள்னு போட்டிருக்கு. நாலாவது பரிமள தைலத்தை ஊத்துறா அவ காலில், அப்புறம் தலையிலையும் ஊத்துறா. அப்ப வந்து ஏசாமி சொல்றாரு, இவள் செய்தவைகள் எல்லாம் உலகமெங்கோ பிரசங்கிக்கப்படுகிறதோ இவ செய்யறது கூட ஞாபகத்தமாய் சொல்லப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம அதுக்கப்புறமா மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் வந்து என்னது 2 பாயிண்ட். இந்த மகதலேனா மரியாள் தான் இயேசுவை அதிகமா நேசிச்சா. அவகிட்ட இருந்து 7 பிசாசுங்க அவர் வந்து ஏசாமி வந்து துரத்தி இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு பிசாசு பிடிச்சவனையே நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆனா இங்க 7 பிசாசு இருக்கு பாருங்க. இந்த 7 பிசாசையும் ஏசாமி துரத்தி இருந்ததுனால அவ அதிகமா இயேசுவை நேசிச்சா, அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இயேசுவோட பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாத்துலயும் அவங்க காணப்படுறா. சிலுவையில் அருகே நின்று கொண்டிருந்தா. இயேசு மறுத்த பின்பு கூட இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறா. அடக்கம் பண்ணின பின்பு கூட இயேசுவையே அவர் சரீரத்தை பார்க்க ஓடோடி போறா, அழுது கொண்டே நிற்கிறாள். அப்புறம் ஏசாமி உயிரோட வந்த பிறகு பாருங்க, சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஆனா இவளுக்கு தான் காட்சி அளித்தார். இதுதான் அவ ஓடி போய் சீஷர்களுக்கு போய் சொல்றா. அடுத்தது யோவானின் தாயாகிய மரியாள். சோ யோவானின் தாயாகிய மரியாள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. சோ யோவானின் தாயாகிய மரியாள், இவன் மார்க்கு என்ற மறுநாமம் உள்ள யோவான், அவனோட தாயாகிய மரியாள். இவளும் ஒரு மரியாள். இவன் வந்து தன்னோட வீட்டையே ஒரு ஆராதனை வீடாக, ஜப வீடாக மாற்றி தன்னையும் தன்னுடைய வீட்டையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சா. சபையா ஜனங்களா எப்பவுமே ராம் முழுவதும் கூடி ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிறத கேட்டு அந்த பேதுருவோட விடுதலை வந்து இவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது மாட்டாள். நம்ம உலக பிரகாரமாக ஃபுட்டு நம்மளுக்கு தேவை இல்லைங்களா, அதே மாதிரி மாட்டாள் ரொம்ப வேலை செஞ்சு வருத்தப்பட்டு பணிவிடை செஞ்சு எல்லாருக்கும் உபசரிக்கிறாங்க, அதுவும் நம்மளுக்கு தேவை. அடுத்தது அன்னாள் தீர்க்கதரிசினி நம்ம பார்க்கிறோம். 84 வயதுள்ள விதவை, இவங்களும் ஜெபிக்கிறாங்க. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே இருந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தேவாலயத்துல காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து, இயேசுவை குறித்து, ரட்சகரை குறித்து பேசினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொருத்தர் ஏழை விதவை. இவன் வந்து 2 காசு போடுறா. அந்த 2 காசு போறதே ஏசப்பா அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவதான் தன்னோட வறுமையிலிருந்து அதிகமாய் தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போற்றுவிட்டாள் அப்படின்னு சொல்றாரு. அவரே சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அடுத்தது கானானிய பெண். அவ வந்து ஏசாமி கிட்ட சொல்றா, என் மகள் கொடிய பேயினால் வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாய்க்குட்டிகள் தானே இந்த மாதிரி மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளுக்கு ஈக்குவலா, நாய்க்குட்டிகளுக்கு ஈக்குவலா தன்னை தாழ்த்துகிறாள். அப்ப ஏசாமி சொல்றாரு, அம்மா உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே ஆக்கப்படவுதுன்னு சொல்றாரு. அடுத்தது சமாரிய பெண். சமாரிய பெண்ணு கிட்ட அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு பெரிய டயலாகா இருக்கு. அது பேசும்போது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவருதான் அந்த மேசியா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த யூதர்கள் மேசியா இன்னும் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த பேசுற அந்த பேச்சுற வார்த்தையிலேயே யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்ப வந்து தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னா, ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாருக்கும் மேசியா இவர் தான், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அடுத்தது 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவரோட வஸ்திரத்தின் பாருங்க, பெரும்பாடுன்னா என்னது, ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ப்ளீடிங் போனாலே நம்மளுக்கு எவ்வளவு டயர்ட் ஆகுது, சுஸ்தாகுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட், அந்த வாட்டர் எல்லாமே போயிட்டா எவ்வளவு டயர்டா இருக்கும் இல்லைங்களா. ஆனா இவ 12 வருஷமா அவளுக்கு வந்து இந்த ப்ளீடிங் போயிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் முன்னாடி வந்து இயேசுகிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவ யோசித்து பார்த்தா, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், எப்படியாவது நான் இந்த இயேசுவை போய் தொட்டுடணும், அவரோட ட்ரெஸ் கொஞ்சமாவது தொட்டுட்டா எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு கொண்டு அவ வந்து தொடுறா. அதே மாதிரி தொடுறா, சுகம் பெற்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏசப்பா சொல்றாரு, யார் தொட்டதுன்னு கேட்டு அப்புறம் இவ வந்து பேசுறா. அப்புறம் மகளே தைரியமா இரு, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினதுன்னு சொல்றாரு. அந்த நேரமே அந்த ஸ்திரீ குணமானாள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல பவுல். இந்த பவுல் கிட்ட லீடியாள் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண், அவங்க ஒரு ஸ்திரீ, இரத்தாம்பரம் இருக்கிறவள், தியத்தேரா ஊராள் அப்படின்னு போட்டிருக்க. தேவ பக்தி உள்ளவள். ஓகே, பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவளும் அவள் வீட்டார் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று விசுவாசம் உள்ளவர்களாகி எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பவுலை வருந்தி அழைத்தார்கள், வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்கு வந்து தங்கிங்கன்னு சொல்லி ஊழியக்காரராகிய பவுலை கூப்பிடுறாங்க. அடுத்தது இன்னொரு ஆள் வந்து பேதுரு. பேதுரு டைம்ல கூட தப்பித்தால் பொற்கால் அப்படின்னா பெண், மான் அப்படின்னு அர்த்தம். இவன் வந்து நிறைய நற்கிரியைகளை எல்லாம் செஞ்சவா.
அவ வந்து ஒரு நாள் மறிச்சிடுறா. ஓகே, நிறைய நற்கிரியைகள் தான தர்மங்கள் எல்லாத்தையும் செஞ்சா, ஒரு நாள் மிகுதியா செஞ்சிருந்தா, அப்புறம் ஒரு நாள் மறிச்சிடுறா. அப்போ கடவுள் வந்து பேதுரு மூலமாக இந்த தபித்தாள் தொற்காலுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டாள் அவ. அதுக்கப்புறமா பிரிஸ்கிலா ஆக்கிலா அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க ரெண்டு பேருமே கூடாரம் செய்யக்கூடிய தொழிலாளிகள். பவுல் அவங்களோடு தங்கி கடவுளுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விசாரித்து விவரித்து காட்டினான் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க வீட்டுல தான் அவங்க தங்கியிருக்காரு பவுல். அப்புறம் என் பிராணனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க துணிந்தவர்கள் அப்படின்னு அவங்களையும் வந்து சொல்றாரு. புரஜாதிகளின் சபை எல்லாமே அவர்களை வாழ்த்துகிறது, நன்றி செலுத்துகிறது. அவங்க வீட்டுல ஒரு சபையே நடக்குது. அவர்களுடைய வீட்டிலே கூடி வரும் சபை எல்லாரையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல பவுல் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. அது வந்து செசரியால பிலிப்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. அந்த 4 பொண்ணுகளுமே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கன்னிகைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 4 பொண்ணுகளுமே வந்து தீர்க்கதரிசிகளா இருக்காங்க. அப்ப வந்து தீர்க்கதரிசிகளா இருந்து அங்க வந்து ஒரு கடவுளோட ஊழியத்தை சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தது யூத ஸ்திரீ ஆகிய பெலிக்ஸோட மனைவி கூட துருசில்லாலே அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பவுலை ரகசியமாய் அழைத்து நீ எப்படியாவது வந்து எங்களுக்கு அந்த இயேசுவை பற்றி சொல்லுன்னு சொல்லி அவங்க கூட கூப்பிடுறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த மாதிரி இவங்க எல்லாரும் நல்ல பெண்கள், கெட்ட பெண்கள் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இவங்க எல்லாரும் நல்ல பெண்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நான் 3 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து முதல் சபை எது சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சபை எது? முதல் சபை எது? முதல் சபை முதல் சர்ச்சை எப்படி உருவாக்குச்சு அப்படி யோசிங்க. முதல் சபை எது? அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கிறோம். முதல் சபை வந்து பேதுரு அந்த என்ன சொல்றது 120 பேர் அந்த எருசலேம்ல மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க. அவங்களோட சீஷர்களோட ஒரு சில ஸ்திரீகள் கூட அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்கதான் வந்து முத சபை வந்து உருவாகுச்சு. 120 பேர் மேல் வீட்டு அறையில எருசலேம்ல கூடி உருவான சபை தான் முதல் சபை. சரி, நம்ம எல்லாரும் யாரு பாருங்க. நம்மெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்ப நம்ம எல்லாரும் சபை மக்கள், நம்ம எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்கப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா சண்டே. இந்த சண்டே வந்து ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கடவுள் வந்து படைத்து விட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாளை வந்து ஆசீர்வதித்து அதை வந்து பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், மாதர்களாகிய நம்ம சண்டேல தான் எல்லா ஸ்பெஷல் கிளாஸ், எல்லா கோச்சிங் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எல்லாமே அந்த நாள்ல தான் நடத்துது. நம்மளுக்கே அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சண்டே என்ன, சர்ச்சுக்கு வரணும், ஓய்வு நாளுக்கு வரணும்ன்ற அந்த எண்ணமே இல்லை. பெற்றோராகிய நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எபிரேயர் 10:25 போடப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவு அதிகமாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அவர்களை உற்சாகப்படுத்த கடவோம்னு போடப்பட்டிருக்கு. அடுத்தது கொலோசியர் 1:22 போடப்பட்டிருக்கு, பரிசுத்தராகவும் மாசற்றராகவும் குற்றஞ்சாட்டப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்த வேண்டும் என்றே அப்படி செய்தார்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம இயேசுவாமி வரப்போறார். எப்போ இயேசு வரப்போறாரு யாருக்கா தெரியுங்களா? யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு இயேசு எப்ப வருவார்னு, 2 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் நீடிய பொறுமை பாராட்டுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். முடிவு வரையிடமே நிலைநிற்பமே ரட்சிக்கப்படுவான்னு பார்க்கிறோம். அப்படி என்னடா இருந்தாலும் முந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே எப்பவுமே இயேசுவுக்காக முந்தினவர்களாக காணப்படணும். அடுத்தது இவை எல்லாம் அழிந்து போகிறபடியால் நம்ம வந்து எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றாரு. இவைகள் எல்லாம் வர காத்திருக்கிற நீங்கள் அவருடைய சந்நிதியில கரையற்றவர்களும் மாசற்றவர்களும் சமாதானத்தோடு இருக்க நம்ம வந்து காணப்பட கடவோம். அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம எங்க வரணும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறமா நம்ம கல்லறைக்கு போறோம் இல்லைங்களா, கல்லறையில ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன வசனம் இருக்கா தெரியுங்களா? சோ அந்த கல்லறையில வந்து எழுதப்பட்டிருக்க ஒரு வசனம், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், என்னில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளுக்கும், நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்மளுக்கும் மற்ற ரிலீஜன்ல உள்ளவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம கண்ணை மூடுறோம், நம்ம மறுபடியும் எப்ப கண்ணை திறப்போம்னு தெரியாது இல்லைங்களா. மரணத்துல நம்ம கண்ணை மூடுறோம், அடுத்தது அவரோட உயிர்த்தெழுதல நம்மள வந்து அவருக்குள்ள வாழணும், அவருக்குள்ள வாழ்ந்து கரைத்திடை அற்றவர்களாய் நம்ம இருந்தா நம்மளுக்கு வந்து என்று நம்ம இறந்தா கூட நம்மளுக்கு உயிர்ப்பு உண்டு, உயிர்த்தெழுவோம். நம்ம அந்த நிச்சயத்தோடு நம்ம வந்து வாழணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனோ நித்திய ஜீவனை உடையவன், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மாம்ச ரத்தம்னா என்னது? அதுதான் ஹோலி கம்யூனியன். அப்ப நம்ம ஹோலி கம்யூனியனை எடுக்கணும். அதை எடுக்கணும்னா எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். ஓகேங்களா? சோ சர்ச்சில் நம்ம சபையில வந்து நம்ம வந்து பங்கு பெறணும். அதுக்காக அடுத்தது பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடுன்னு தீமோத்தேயுக்கு சொல்றாரு. என்னுடைய பிள்ளை அப்படின்னு தீமோத்தேயு சொல்றாரு. நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ள அதுக்காகவே அழைக்கப்பட்டார். அநேக சந்ததிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணியும் இருக்கிறாய் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது 2 தீமோத்தேயுல அவரே போகும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் அப்படின்னு, அவர் பிரசன்னமாகலை காத்திருக்கிற விரும்புகிற எல்லாருக்கும் அதை தந்தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாருங்க, ஓடி 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 ஒளிச்சாங்க சீஷர்கள். எப்போ இயேசுவை பிடிச்சு அந்த பாடுகள் டைம்ல, அவரை கொலை பண்ண டைம்ல எல்லாம் ஓடி ஒளிச்சிட்டாங்க. ஆனா அதே இயேசுவை அவர் வந்து உயிரோட வந்துட்டாரு இல்லைங்களா. உயிரோட வந்த பிறகு அவர் சொல்றாரு, 40 நாள் அவர் வந்து நான் உயிரோட வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள 50வது நாள் நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி அந்த பறவைகளுக்கு முன்னாடி கூட சொல்றாரு, சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், உபதேசியுங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இப்பதான் அவங்க வந்து அந்த மேல் வீட்டு அறையில ஒன்னா கூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 50வது நாள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எப்படி ஓடி 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 ஒளிச்சாங்களோ அதே சீஷர்கள் ஓடி 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 இவர்தான் இயேசு, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா அப்படின்னு தைரியமா போய் எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சபைக்கு எப்படி வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது தேவாலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்கு பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அடுத்தது உபாகமம் 22:5 ஆண்கள் உடையை பெண்கள் போடக்கூடாது, பெண்கள் உடையை ஆண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சண்டே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சண்டே நம்மளுக்கு தெரியணும். சர்ச்சுக்கு ஏன் வரணும் நம்மளுக்கு தெரியணும். பாருங்க, சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் பைபிள் கொண்டிருக்கீங்க பாருங்க. நம்ம எல்லாரும் வந்து பைபிள் வந்து கொண்டு வரணும். இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், நம்ம சர்ச்சுக்காக வரோம் இல்லைங்களா. நம்மளை பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு எப்படி சொல்லுவாங்க. நம்மளோட நடை, உடை, கையில இருக்கிற பைபிள், நம்ம போட்டிருக்க சிலுவை, இதெல்லாம் வச்சு இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, சர்ச்சுக்கு போறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு அதிகாரம் மட்டும் இல்லை. நம்ம ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னா கட்டாயம் நம்ம வந்து பைபிளை வந்து நம்ம கையில வச்சிருக்கணும். இந்த பைபிளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா எனக்கு இந்த பைபிள் பத்தி பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பைபிள் கட்டாயம் தெரியணும். அதாவது வேத வாக்கியம் ஒவ்வொன்றும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கடவுளின் மனுஷன் பரிபூரணமாகி எந்த கிரியையும் செய்ய பரிபூர்ண பக்குவம் அடைவதற்கு ஏதுவாய் அது உபதேசிப்பதற்கும் கடித்துக் கொள்வதற்கும் சீர்பொருந்துவதற்கும் நீதியை கற்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உபாகமம் 29:29 மறைவானவைகளோ நம்ம இது கடவுளாகி கர்த்தருக்கே உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது யார் தமிழ்ல பைபிளை மொழிபெயர்த்தாங்க தெரியுங்களா? சீகன் பால். நம்ம தங்கராஜ் அங்கிளோட பையன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பேர் சீகன் பால். அவர் தான் வந்து தமிழ்ல, அவர் ஒரு ஐயர், அவர் மிஷினரி வந்து தரங்கம்பாடின்ற இடத்துல இந்த பைபிளை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பைபிள்லயே போடப்பட்டிருக்கு. யோசியா ராஜா காலத்துல, நெகேமியா ராஜா நாட்கள்ல, அடுத்தது பெரியா பட்டணத்தார், இவங்க எல்லாரும் வந்து இது பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டளைகளை மட்டுமே கடவுள் தன்னோட சொந்த கையால எழுதினாருன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறமா 40 பேரை கொண்டு இந்த பைபிளை எழுதினாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதுல 2 பேர் பத்தி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜான் விக்லிப். ஜான் விக்லிப் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் உல்கத்தா என்ற தமிழ் லத்தீன் பைபிளை முதல்ல லத்தீன் பாஷையிலிருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. 1380 பழைய ஏற்பாடு, 82 புதிய ஏற்பாடு, 84 மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு அவரோட கல்லறையை தோண்டி எடுக்கிறாங்க. ஆர்சி சபை அதிகாரிகள் அவங்க எல்லாரும் அந்த எலும்புகளை தோண்டி எடுத்து அதை எடுத்து சுட்டெரிச்சிட்டாங்க. ஏன்னா திடீர்னு மறுபடியும் அவர் உயிரோட வந்து ஏதாவது எழுதிட போறாரு, அப்புறம் சுவிசேஷம் எல்லா உலகத்துக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷம் கழிச்சு செத்து போன டெட் பாடியை கல்லறையிலிருந்து தோண்டி எடுத்து சுட்டெரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தது 2வது பார்க்கிறோம் வில்லியம் டெண்டேல். வில்லியம் டெண்டேல் வந்து ஒரு கல்விமான். வில்லியம் டெண்டேல் வந்து ஒரு கல்விமான். அவர் கூட வந்து இந்த மொழிபெயர்க்கிறாரு. அவரை இங்கிலாந்தை விட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. ஜெர்மனிக்கு போய் லுத்தரோட சேர்த்து இருந்து இந்த பைபிளை வந்து மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பத்துல கட்டி நிக்க வச்சு அப்படியே உயிரோட சுட்டெரிச்சிடுறாங்க. அவரோட தொண்டையை நெருக்கிடுறாங்க. அப்படியே கம்பத்தை வச்சு ஒரு கோலை வச்சு நெருக்கி கம்பத்துல கட்டி அவரை சுட்டெரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்பிரிஸ் ஜெர்மனியா லுத்தரன் மிஷினரி, அதுக்கப்புறம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 40 பேர் கல்விமான்களை நியமிச்சு 44 கல்விமான்களை நியமிச்சு இது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறாரு. இப்ப கூட நம்ம கையில நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யோவான் 20:31 சொல்றாரு இயேசு, இவைகளோ அதாவது இந்த பைபிள்ல இருக்க வசனங்களோ தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் நம்புவதற்கும் அவர் நம்பி அவரோட நாமத்துல ஜீவனை அடைவதற்கும் இவைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது இப்படியாப்பட்ட பைபிளை நம்ம வாசிக்கணும். பாருங்க 5 திங் நம்ம வாசிக்கணும், படிக்கணும், மறுபடியும் படிக்கணும், இல்ல எழுதி பார்க்கணும், அடுத்தது தியானிக்கணும், நடக்கணும், மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்னு போட்டிருக்கு. அடுத்தது 10 கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த 10 கட்டளைகள் மட்டுமே நான் இப்ப சொன்ன மாதிரி கடவுள் எழுதினாருன்னு பார்க்கிறோம். நம்ம மாதிரிகளாகிய நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா ஆவியின் கனிகள் 9, ஆவியின் வரங்கள் 9, மாம்சத்தின் கிரியைகள் நம்மளுக்கு வேண்டாம், ஆனா நமக்குள்ள அது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஒரு பேப்பர்ல. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எழுதிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா, என்ன இருக்குது என்ன இல்லை, மாம்சத்தின் கிரியைகள் நம்மளுக்கு வேண்டாம், அதெல்லாம் இட்டு போட்டுருங்க, ஏதாவது எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பெற்றோராகி நம்மளுக்கு சர்ச்சுக்கு வர்றது இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். அப்புறம் சண்டேனா சர்ச்சுக்கு கட்டாயம் வரணும் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் பாருங்க இந்த பைபிள் கேலண்டர் ஜெயக்குமார் அண்ணன் இந்த கோயில் வந்து 2000 ஆகும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நாங்க. அதுக்கப்புறமா தான் ஜெயக்குமார் அண்ணன் ஆம்பூர்ல போய் எங்க சபை விசுவாசிகளுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்டு வாங்கிட்டு வந்து ஒன்னொன்னுத்தியா கொடுத்தாரு. நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு வருஷத்துலயும் ஒன்னொன்னு இருக்கு. இதுல என்னன்னா 4 இருக்கு, ஒரு வருஷத்துல ஒன்னொன்னு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தான் வரும். இப்ப நம்ம என்ன யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி பார்த்தாலும் பேசக்கூடிய பிரசங்கிகள் இந்த வசனத்தை வச்சுதான் பேசுறாங்க. அதனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியணும். சர்ச்சுக்கு வரணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் கேலண்டர் இந்த இது வந்து நம்ம படிக்கணும். முன்னாடி பின்னாடி பைபிள்ல எல்லாத்தையும் படிக்கணும். 4 கலர் பென் வச்சு எழுதணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி எழுதி நம்ம மார்க் பண்ணி படிக்கணும். அவசரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 6 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணம் என்னும் தலைசீரா, தேவவசனமாக ஆவியின் பட்டயம், இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தடுத்துக் கொள்ளணும்னு போட்டிருக்கு. அடுத்தது ஜெபம். ஜெபம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே சர்ச்சில் ஆல்நைட் பிரேயர் நடந்தது. அந்த ஆல்நைட் பிரேயர்ல இது நான் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஆல்நைட் பிரேயர்ல ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சது. அந்த பிசாசு வந்து அந்த ஆன்லைன் பிரேயர்ல உட்காரவே இல்லை. அது மாட்டுக்கு ஓடுது, இங்கேயும் அங்கேயும் ஓடி கடைசியில ஐயர் கூப்பிட்டு ஆல்டர்ல ஜோம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பிசாசு அந்த ஆளை விட்டு போயிடுச்சு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சண்டே சர்ச்சுனா நம்ம எல்லாம் சாட்டர்டேவே எல்லாரும் இங்கதான் இருப்போம்.
வாலிபர்கள், அப்புறம் யார் யார் ஃப்ரீயா இருக்காங்களோ தாய்மார்கள் எல்லாரும் சாட்டர்டே ஈவினிங் இந்த சர்ச்சில் கூடுவோம். சர்ச்சை நாங்களே எல்லாம் கிளீன் பண்ணுவோம், எல்லாமே போடுவோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்துல நாங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கோம். நாங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஒரு ஜப குறிப்பையும் கடவுள் கேட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு. இப்படி இருக்கும்போது பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய லக்கை நோக்கி நம்ம ஓடணும். விசுவாச கத்தரும் அடுத்தது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை தான். பாருங்க, நம்ம மறிச்சுட்டாங்க, நம்ம மறுபடியும் எழமாட்டோம். நம்ம எப்ப நம்மளுக்கு சாவு மரணம் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரே ஒரு முறை வாழ்க்கையை நம்ம தப்பிக்கொள்ளாமல், தருணத்தை தப்பவிடாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய், தூங்குகிற பிள்ளைகளாய் அல்லாம தெரிந்த புத்தியில் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். தூங்குகிறனை விட்டி மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன் மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஏசாமி வராரு இல்லைங்களா, அந்த வரத்துக்காக ஆயத்தம் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த சபை. இந்த சபைக்கு நம்ம கட்டாயம் வரணும். சபையோட இம்பார்ட்டன்ஸ் பெற்றோராகி நம்மளுக்கு தெரியணும். சண்டே சர்ச்சுக்கு வரணும், பைபிளை பத்தி தெரியணும், அதை வாசிக்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்ம போய் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவரை பத்தி நம்ம ருசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால சும்மா இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவரோட வருகையில போறதுக்கு ஆயத்தமாக கூடிய இடம் தான் சர்ச்சு. மணவாளன் இயேசு வரப்போறார். மணவாட்டி ஆகிய நம்ம பார்த்து கேட்கிறாரு, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கிறாரு. அவரோட வருகை சீக்கிரட் வருகை, பகிரங்க வருகை, 2 வருகை இருக்கு. அந்த வருகையில நம்ம போறதுக்காக நம்ம ஆயத்தப்படணும், பிறரையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு நம்ம பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம லுத்தரன் சர்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா உமன்ஸ் மீட் ஆம்பூர்ல நடக்குது. யூத் ரிட்ரீட், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்துலையும் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்றேன். நம்ம பார்த்த எல்லா மாதங்களையும் நம்ம பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதர்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு. எல்லா கேரக்டரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன்படி வாழணும். பிளஸ் we have to love God, love church, அதுக்கப்புறமா பைபிள், அப்புறம் பிரேயரு, கிவிங் எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். நம்ம ஜெபம் செய்வோம். நேற்று மாறாத ஜீவன அன்பில் நல்ல தகப்பனே இயேசு சுவாமி, இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் மாதவி ஞாயிறாக ஆண்டவரே அரிசி கிருபை தந்ததாய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நேரத்தை காணக்கூடாமல் மண்ணுக்குள் மறைந்திருக்கலாம். பலவிதமான ஆபத்துகளை விபத்துகளை சந்தித்து தன்னுடைய உயிருக்காக கடைசி நிமிட தருவாயில போராடி மறித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட அற்புதம் பாதையில் நிறுத்தி குப்பைமாகிய எங்களை இம்மட்டும் பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு தளத்தோடு கொடுத்து புதிய நாளை, புதிய நாட்டுல, புதிய ஊர்ல ஆண்டவரே ஏசப்பா, சுதந்திரமான நாட்டுல, சுதந்திரமான ஊர்ல எங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்து, எங்களுக்கு ஒரு போதகரை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு சத்திய வசனத்தை ஆண்டவரே சொல்லும்படியாக, ராபோதத்தை கொடுக்கும்படியாக நீ தந்தை கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில இருக்கிற எல்லா மாதர்களையும் ஆண்டவரே தெபோராலே விழி, பாராக்கை எழும்பு என்று சொல்லி ஆண்டவரே தூங்குகிறவனை விழி, மறைத்தோரை விட்டு எழுதுது என்று ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில அனல் கொண்டு பிரகாசிக்க எல்லாரையும் நீர் எழுப்பி அந்த 2 படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு மாதங்களையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள அந்த ரகசியங்களை ஆண்டவரே, அந்த குணநலன்களை நாங்களும் கற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் தவறாமல் சொல்லிக் கொடுக்க உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே கிருபை பாராட்டும். இச்சிறிய ஜபத்தை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.